பூஜா பூஜா ஐயோ பூஜா 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 என்னமாச்சு? எழுந்துருமா. என்னாச்சு பூஜா? என்னாச்சுமா? அம்மா என்னமாச்சு? என்னாச்சு? வாசகதவெல்லாம் திறந்திருக்கு. நான் உள்ள வந்து ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டேன். என்னடா யாரையுமே காணுமேன்னு வந்து பார்த்தா நீ மயக்கம் போட்டு விழுந்திருக்க. என்னாச்சு பூஜா? உடம்பு சரியில்லையா? என்னமா? அது உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் காலையில இருந்து ஒரு சின்ன விரதத்துல இருந்தேன். நீ எதுக்கு விரதம் எல்லாம் இருக்க? அது பரத்தோட பிலிம் ரிலீஸ் ஆக போகுதுல, ஒரே டென்ஷன். எல்லாம் நல்லபடியா வரணும்னு தான் விரதம் இருந்தேன். பொய் சொல்லாத பூஜா. விரதம் எல்லாம் இருக்கிற அளவுக்கு உனக்கு பக்தி எல்லாம் கிடையாது. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைப்ப, 4 பேருக்கு உதவி செய்வ. எப்பவாவது நாங்க கோயிலுக்கு போனா கூட வருவ. நீயே கோயிலுக்கு போய் விரதம் எல்லாம் இருக்கிற அளவுக்கு உனக்கு பக்தி கிடையாது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வாரம் நான் கோயில் குளம்னு போக மாட்டேனே தவிர கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல. பரத்தோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேற, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. அதனால்தான் விரதம் இருக்கேன். நீ பொய் சொல்ற. நீ வா, நம்ம டாக்டர் போய் பார்த்துட்டு வருவோம். இல்லன்னா நான் பரத்துக்கு உடனே ஃபோன் பண்ணிடுவேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரத் இப்பதான் கிளம்பி போனாரு. அவரோட படம் ரிலீஸ் இல்ல, டென்ஷனா ரொம்ப பிஸியா இருப்பாரு. நான் ஈவினிங் போய் டாக்டர் பாக்க. நீ அதெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். இப்ப நீ கூட டாக்டர் பார்க்க வராம நான் உன்னை விட மாட்டேன். வா. அம்மா, நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. இன்னைக்கு ஈவினிங் போய் பார்க்க போறேன். நான் அனிமிக்கா இருக்கேன்னு டாக்டர் சொல்லியிருக்காருமா. சரியா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடாததுனால தான் இந்த மயக்கம். எதையாவது சொல்லி இப்படி தட்டி கழிக்காத. சொன்னா கேளு. வா, உடனே போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஈவினிங் சரியா 5 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நம்ம 2 பேருமா சேர்ந்து டாக்டரை பார்க்கலாம். ஓகேவா? சரி சரி. மெதுவா எழுந்துக்கோ. நீங்களே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஒண்ணும் வேண்டாம், உட்கார். உனக்கே உடம்பு சரியில்லை, இதுல காத்தால இருந்து விரதம் வேற. அப்புறம் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? இரு, உனக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். எஸ் மேடம், உங்களை பார்க்க வக்கீல் தோத்தாதிரி வந்திருக்காரு. உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். வாங்க உட்காருங்க. தேங்க் யூ மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். காஃபியா டீயா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம். ஒரு மனுஷன் துக்கத்துல இருக்கும் போதும் சாப்பிட முடியாது, அதிகமா சந்தோஷமா இருக்கும் போதும் சாப்பிட முடியாது. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா மேடம்? எது என் கை கிடைக்கணும்னு இத்தனை நாள் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தனோ அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எது நம்ம கையில இருந்தா வித்தக்காரன் குரங்க ஆட்டி வைப்பானோ அந்த மாதிரி அந்த மகாலிங்கத்தை ஆட்டி வைக்கிறது என் கையில கிடைச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி என்ன கிடைச்சிருக்கு? மேடம், மகாலிங்க ஐயரோட டோட்டல் நம்பர் 2 அக்கௌண்டையும் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன். இனி அவரோட குடும்பம் என் கையில. இத வச்சு நான் அவரை படுத்துற பாட்டுல உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேப்பார் பாருங்க. நீங்க வாங்கின இந்த அக்கவுண்ட்ஸ்க்கும் நம்ம கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு சேர வேண்டிய சொத்தா நமக்கு தந்தா போதுமே. அவர் எதுக்கு நம்ம காலையில வேணும்? மேடம், என்ன இப்படி சொல்றீங்க? அவர் உங்களுக்கு பண்ண கொடுமையெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? உங்களையும் உங்க அம்மாவையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. எங்களை மாதிரி வக்கீலெல்லாம் அவர் கொஞ்சம் கூட மதிக்காம எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசிருப்பாரு. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாம்? பணம் இருக்கிற திமிரில தானே அவர் இப்படிலாம் ஆடினாரு. அவரோட பல்ல புடுங்குற அதுக்கு தான் இந்த நம்பர் 2 அக்கவுண்ட்ஸ். இத பாருங்க சார், அவரை பழி வாங்கணும்ன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நியாயமும் தர்மமும் ஜெயிக்கணும், அதுதான் என்னோட எண்ணம். மற்றபடி அவரை அவமானப்படுத்தணும்னோ கேவலப்படுத்தணும்ன்றது என்னோட எண்ணம் கிடையாது. எந்த ஒரு மனுஷனையும் அழிக்கிற உரிமை அந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. சட்டப்படி நம்ம அவரை ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். அதை விட்டுட்டு இந்த குறுக்கு வழியெல்லாம் நமக்கு வேண்டாம் சார். மேடம், அடுத்தவங்க கவலைப்படுவாங்கன்னு பார்த்தா நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நமக்கு கிடைக்காது. அதுவும் இல்லாம உங்க சித்தப்பா நல்லவர் கிடையாது, ரொம்ப கெட்டவர், அயோக்கிய. கெட்டவங்களை அழிக்க கடவுளே பல யுத்திகளை கையாண்டதா நான் பல புராணத்துல படிச்சிருக்கேன். அதையே நாம கையில எடுத்துக்க கூடாது. அது அவதாரங்களுக்கு பொருந்தும், நம்மள மாதிரி சராசரி மனுஷங்களுக்கு பொருந்தாது. இந்த மாதிரி ஒரு பிளானோட இனிமே என்கிட்ட வராதீங்க. நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
நமக்கு நியாயம் கிடைச்சா போதும் சார். அவருடைய தண்டனையை அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். நாம கொடுக்க வேண்டாம். சாரி மேடம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீங்க சொல்றதுதான் சரி. சட்டப்படி நான் என்ன செய்யணுமோ கண்டிப்பா அதை மட்டும் பாக்குறேன் மேடம். என் மேல ஒண்ணு வருத்தம் இல்லையே? இல்ல மேடம், இன்ஃபேக்ட் இப்பதான் உங்க மேல மதிப்பு மரியாதையும் கூடி இருக்கு. நான் வரேன் மேடம். வாங்க. ஹலோ. ஓகே சார், இதோ வரேன். ஜெகதா, டிஃபன் எடுத்துன்னு வா. இதோ எடுத்துட்டு வரேன்னா. ஆமா, நீ எடுத்துன்னு வரதுக்குள்ள எனக்கு பிபி ஏறி சுகர் இறங்கி நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். போ. இதோ வந்துட்டே இருக்கேனா. சார், we are from income tax department. உங்க வீட ரைட் பண்ண வந்திருக்கோம். என்னது, எங்க வீட்ல ரைடா? சார், I am an honest law abiding citizen. இந்த வீட்ல உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ரைட் போற எல்லா இடத்தையும் இதுதான் சார் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கனால தான் வந்திருக்கோம். Show him the orders. Orders? I'll just make a phone call to my auditor. Sorry sir, இதை நான் அலோ பண்ண முடியாது. ரைட் முடிகிற வரைக்கும் எந்த காலம் இருந்தாலும் நாங்க தான் அட்டெண்ட் பண்ணுவோம். எல்லா டோரையும் லாக் பண்ணுங்க. எஸ் சார். உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது, வெளியில இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. ஆபீசர்ஸ், சர்ச். எஸ் சார். சார், இதே நேரத்தில் ராஜஸ்தான் உள்ள உங்க குவாரிலையும் பெல்லாரியில் உங்க குவாரிலையும் ரைட் நடந்துட்டு இருக்கு. மாடியில் உள்ள ரூம்ஸ் செக் பண்ணோம். கீயை கொஞ்சம் கொடுங்க. தேங்க்யூ. இந்தாங்கண்ணா டிஃபன். சாரி சார், டிஃபன் சாப்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆஃபீஸர், இதை வந்து செக் பண்ணுங்க. டிஃபன் வேணா, ஒண்ணும் வேணாமா, எடுத்துன்னு போமா, உள்ள செக் பண்ணமா. சார், some files. சார், சாமி ரூம் வரைக்கும் தேடிட்டேன் சார். நம்ம தேடி வந்த எந்த எவிடன்ஸும் இங்கே இல்லை சார். எல்லா ரூமையும் நானும் செக் பண்ணிட்டேன் சார், எதுவுமே இல்லை. ஓகே சார், பின்னாடி இருக்க ஸ்டோர் ரூம் முதல்ல செக் பண்ணிட்டேன் சார், அங்க எதுவுமே சார், இல்லை. எல்லா அக்கௌண்ட்ஸும் சரியா இருக்கு சார். ஆல்ரைட். சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். எங்கள் டியூட்டியை தான் நாங்கள் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார். இந்தாங்கண்ணா, அவ கொடுத்தா. ஏன்னா இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரால நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நன்னா புரிஞ்சு போச்சு. ஒரு கை பார்த்துடுறேன் அந்த உமாவை. இடையா போன. யோ அனந்த கிருஷ்ணா,
உடனே புறப்பட்டீங்க வா.